ஓகே கைஸ், ஃபிளாஷ்பேக் பேக் டு வேர்ல்ட் கப் 2015 போயாச்சு. இப்போ நம்ம 2015 வேர்ல்ட் கப்ல இருக்கிறோம். 2015 வேர்ல்ட் கப் எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியா. நிறைய பேருக்கு அதுதான் ஃபேவரட்டான ஓடிஐ வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா பெஸ்ட் ஹோஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோஸ்ட் ஆஸ்திரேலியா. அதுக்கப்புறம் க்ரௌடு சூப்பரா இருக்கும். க்ரௌடு, அந்த வெதர், ஸ்டேடியம் பார்க்கவே அழகா இருக்கும். நான் ஏற்கனவே அந்த பெஸ்ட் வேர்ல்ட் கப்ஸ்லாம் வந்து ரேங்க் பண்ணியிருக்கும் போது ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பயங்கரமா பில்டப்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா பார்க்கவே அழகா இருக்கும். கிரிக்கெட் மேட்ச் விளையாடும் போது கீழே அந்த லோகோ இருக்கும் தெரியுமா, பிளேயர்ஸோட லோகோ. அதுனா ஃபேஸ்லாம் இருக்கும், பிளேயர்ஸோட ஃபேஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்க சூப்பரா இருக்கும். மெயினா தீம் மியூசிக், 2015 தீம் மியூசிக்லாம் செமையா இருக்கும். அதுல அந்த வேர்ல்ட் கப்ல நடந்த இந்தியன்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸ், இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரேங்க் பண்ண போறோம். 10ல இருந்து 1 வரை ரேங்க் பண்ண போறோம். பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸும் சரி, பவுலிங் பெர்ஃபார்மன்ஸும் சரி. சில பேர் பயங்கரமான நாக் போட்டிருப்பாங்க, செஞ்சுரி போட்டிருப்பாங்க, சில பேர் 4 விக்கெட் ஹால்னா எடுத்திருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம ரேங்க் பண்ண போறோம். எது பெஸ்ட் அப்படின்னு 10 to 1 வரை ரேங்க் பண்ண போறோம். நீங்க வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபேவரட் நாக் எது, இல்ல உங்களோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் அதை பாக்குறேன். ஓகே, வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மெயினா கிரிக்கெட் ஃபேன்ஸ் எவனாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தானா அவனுங்களுக்கு சேனலை ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணா அவனையும் சொல்லுங்க. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பெஸ்ட் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் இந்தியன் பிளேயர் அடிச்சதுல எது 10th நான் எது வச்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா டோனி அடிச்ச அந்த 65 ரன்ஸ் வெர்சஸ் ஆஸ்திரேலியா, அதுதான் நான் வச்சிருக்கேன். இந்த மேட்ச் கேட்டீங்கன்னா இது ஒரு நைட் மேர் தான் இந்தியன் ஃபேன்ஸுக்கு. ஆஸ்திரேலியா கொடுத்தது இந்த மேட்ச்ல வந்து எல்லாமே நடக்கும். ஆஸ்திரேலியன்ஸ் பொழந்துருவாங்க, ஸ்டீவ் ஸ்மித் பொழந்துருவான். ஸ்டீவ் ஸ்மித்தும் சரி, ஆரன் ஃபின்ச்சும் சரி, பவுலர்ஸ் வந்து எல்லா மேட்ச்லயும் சூப்பரா போடுவானுங்க, பக்காவா போடுவாங்க. அந்த மேட்ச்ல எல்லாரும் அடி வாங்குவானுங்க. உமேஷ் யாதவ் தவிர, உமேஷ் யாதவ் மட்டும் தான் விக்கெட் எடுப்பான், மற்ற எல்லாருமே அடி வாங்குவாங்க. ஸ்மித் அடிப்பான், ஃபின்ச் அடிப்பான், பெரிய டோட்டல் வந்துடும். ஜான்சன்லாம் அடிச்சுட்டு இருப்பான் உட்காந்து, பெரிய டோட்டல் வந்துடும். ப்ரெஷர் வந்து இந்தியன்ஸ்க்கு வந்துடும். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ரோஹித் சர்மா, ஷிகர் தவன் நல்லா விளாடுற மாதிரி தான் இருந்து. அப்போ 2 பேரும் அவுட் ஆன. ரோஹித் சர்மா எப்போ அவுட் ஆகணும் எல்லாம் முடிஞ்சிச்சு. வரிசையில் இருப்பவங்க கடைசி டோனி மட்டும் இன்னும் விளாண்டுட்டு இருப்பாரு. ஒரு 65 ரன்னு திணறி விளாண்டுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த டோனி ரன் அவுட்டை பற்றி நான் பேச விரும்பலை. எதுக்கு அவர் அப்படி ரன் அவுட் ஆனாருன்னு எனக்கு தெரியல. நீங்களே வேணா போய் ரீப்ளே போட்டு பாருங்க, எதுக்கு அவர் ரன் அவுட் ஆனாரோ, எதுக்கு அப்படி ரன் அவுட் ஆகணும். ஏதோ அவரே விட்டு கொடுத்துட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்க்க. கிவ் அப் பண்ண மாதிரி இருக்கு. தோனி வந்து அவ்வளோ சீக்கிரம் கிவ் அப்லாம் பண்ண மாட்டாரு. பட் அந்த ரன் அவுட் பார்க்கும்போது எனக்கு கிவ் அப் பண்ண மாதிரி தான் இருந்து. பட் தோனி மட்டும் அந்த மேட்ச்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு விளையாடுறதுனால நான் வந்து இதை வந்து 10th வச்சிருக்கேன். இது உண்மையிலே ஒரு டீசென்டான நாக் தான். எம்எஸ் அடிச்சதுல கஷ்டப்பட்டு அவர் மட்டும் விளையாண்டுட்டு இருப்பாரு. அதனால நான் இதை வந்து 10th வச்சிருக்கேன். நம்பர் 9ல நான் எது வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷிகர் தவன் 100 அடிச்சது, அயர்லாண்டோட அடிச்சது தான் நான் வச்சிருக்கேன். எதுக்கு இதை வந்து நான் 9th வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அயர்லாந்து ஒன்றும் பெரிய டீம்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு 259 தான் அடிப்பாங்க. இந்தியா இருந்த ஃபார்முக்கு அயர்லாண்டை சாப்பிட்டு இருக்கலாம் கிட்டத்தட்ட ஈஸியா. அவனுங்க பவுலர் வந்து அவ்வளோ மொக்கையா போட்டானுங்க. ஷிகர் தவானுக்கு அதெல்லாம் அல்வா மாதிரி. ஷிகர் தவான் வந்து ஐசிசின்னு சொல்லிட்டு ஷிகர் தவானை கேட்கவே வேண்டாம், நொறுக்கியாச்சு. அது மட்டும் இல்லை, ஷிகர் தவானும் இல்லை, மற்ற எல்லாரும் ரஹானேவும் சரி, கோலியும் சரி, ரோஹித்தும் சரி, அவங்க சப்போர்ட் இருந்தனால தவான் வந்து ஈஸியா செஞ்சுரி அடிக்க முடிச்சு. இன்னும் பயங்கரமான பெரிய நாக்லாம் இல்லை. ஷிகர் அடிச்சதுல எவ்வளவு பெரிய நாக்லாம் இருக்கு, இது ஒன்றும் பெரிய நாக்லாம் இல்லாதனால நான் இதை வந்து 9th ஷிகர் தவான் அடிச்சு இந்த 100 வந்து வச்சிருக்கேன். நம்பர் 8th எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெய்னா அடிச்ச 74 வெர்சஸ் பாகிஸ்தான். இது சூப்பரான நாக்கு, இது சரியான நாக்கு. சொல்ல போனா இந்த மேட்ச்ல விராட் கோலி அடிப்பான், தவான் அடிப்பான். பட் ரெய்னா தான் ஒரு மாதிரி தனியா தெரிஞ்ச மாதிரி இருக்கும். வர்ற பாலெல்லாம் பொலன்னு பொழந்துகிட்டு இருப்பான், உட்காந்து பலார்னு அரைஞ்சிக்கிட்டு இருப்பான். அதனாலே நான் இதை வந்து கிரெடிட்ஸ் வந்து மெயினா ரெய்னாக்கு தான் கொடுக்கணும். நிறைய பேர் விராட் கோலி தான் பயங்கரமா பிரைஸ் பண்ணாங்க. உண்மையிலே வந்து ரெய்னாக்கு தான் இதை கொடுக்கணும். ரெய்னா தான் வந்து விராட் கோலி செஞ்சுரி போடும்போது அவனே விராட் கோலி செலிப்ரேட் பண்றதை விட ரெய்னா தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பான் அந்த செஞ்சுரியை. ஸோ அந்த பேடாஸா இருக்கும் அந்த மேட்ச். அந்த மேட்ச் வந்து ஆடலைட்ல நடக்கும். விராட் கோலியோட இன்னொரு ஹோம் கிரவுண்ட் கூட சொல்லலாம் ஆடலை. விராட் கோலி ஆடலைடுன்னு வந்தாலே சூத்தடி அடிப்பான் எல்லாரையும் போட்டு, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அந்த மேட்ச்ல தனியா எனக்கு தெரிஞ்சது வந்து ரெய்னா மட்டும்தான். ரெய்னா சீனால் ஆடுவான். ஸோ ரெய்னா அடிச்சது வந்து நான் நம்பர் 8th வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நம்பர் 7th எது வச்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா விராட் கோலி அடிச்ச அந்த செஞ்சுரி தான். அதே மேட்ச்ல அந்த பாகிஸ்தானோட அடிச்ச அந்த 107 தான் நான் வச்சிருக்கேன். நான் இதை வந்து ஏன் மேலே கொண்டு வரல, இது ஏன் 7th நான் வச்சுட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த மேட்ச்ல வந்து தனியா தெரிஞ்சது ரெய்னா அண்ட் ஷிகர் தவான் எல்லாருமே நல்லா தான் விளையாடுவாங்க. நான் எதுக்கு இதை வந்து 7th வச்சிருக்கேன்னா விராட் கோலி அடிச்சதுலேயே ரொம்ப டல்லான செஞ்சுரி இதுதான். விராட் கோலி அடிச்சதுலேயே ரொம்ப ஆவரேஜான ஒரு செஞ்சுரினா அது இதுதான். இந்த செஞ்சுரி வந்து ஏன் வந்து பயங்கரமா பில்டப்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பாகிஸ்தானோட அடிச்சதுனால தான். பாகிஸ்தானோட அடிச்சதுனால. அது மட்டும் இல்லை, மெயினான ரீசன் வந்துட்டு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு 200 வாட்டி அந்த மேட்சை போட்டிருப்பான்.
ஒரு 100-150 வாத்தி அந்த மேட்சை போட்டுட்டு சாவடிச்சிட்டான் போட்டு விராட் கோலி அடிச்சதை. 127 பால்ஸ்க்கு 128 பால் சம்திங்க்கு விராட் கோலி செஞ்சுரி அடிப்பான். இது வந்து விராட் கோலி லெவலுக்கு வந்து இதெல்லாம் கம்மி. ஏன்னா அந்த மேட்ச்ல எல்லாருமே ஃபாஸ்டா தான் விளையாண்டு இருப்பாங்க. விராட் கோலி தான் ரொம்ப ஸ்லோவா விளையாண்ட மாதிரி இருக்கும். பவுண்டரிஸும் கம்மியா தான் இருக்கும். 8-4 தான் அடிச்ச மாதிரி இருக்கும். சிக்ஸஸும் இல்லாதனால அது பார்க்க வந்து விராட் கோலி வந்து ரொம்ப டிஃபென்சிவ் மோட்ல ஆடுற மாதிரி இருக்கும். பட் செஞ்சுரி போட்டுட்டான். பட் விராட் கோலி அடிச்சதுல இது ஒரு ஆவரேஜானது. ஹானஸ்டா நான் சொல்றேன், விராட் கோலி அடிச்சதுல ரொம்ப ஆவரேஜானது ஒரு செஞ்சுரி தான். பட் செஞ்சுரி போட்டதுக்காக நான் வந்து 7th வச்சிருக்கேன். ஓகே, ஸோ 7th ஃபார் விராட் கோலி. நம்பர் 6 யார் அடிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜின்கே ரஹானே வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா. 79 அடிப்பான் அஜின்கே ரஹானே. கருணையே பார்க்க மாட்டான். அந்த ரஹானேவோட இது என்ன தெரியுமா, ரஹானே வந்து எப்ப அடிக்கான் எப்ப என்ன பண்ண போறான் அது தெரியவே தெரியாது. திடீர்னு உட்காந்து அடிச்சுட்டு இருப்பான் சம்பந்தமே இல்லாம. இதுதான் இந்த ரஹானேவோட, அதுவும் பிரைம் சவுத் ஆப்பிரிக்கனோட. ரஹானே வந்து ஆள் பார்க்குற இருக்கிற பாடிக்கும் இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல இருக்கும் போது, இந்த போன வருஷமா இந்த வருஷமா போன வருஷம் 2023 வந்து ரஹானே வந்து பயங்கரமான இதில் இருப்பான். ரஹானே இந்தியன் டீம்ல எடுக்கலாமா அப்படி இப்படி நானுங்க சீரியஸாவா ஒரு ஒரு சீசனை பார்த்தோன்னா உடனே இந்தியன் டீம்ல எடுக்கணுமான்னு ஆசை வந்துட்டுல அவங்களுக்கு ரஹானேவை. இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தயவு செய்து ரஹானே வெளியெடுங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கானுங்க. ரஹானேயோட பிஹேவியரே தான். ஒன்று ரஹானே பயங்கரமா விளையாடுவான், இல்லையா எப்படா என்னடா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லாட்டா இவன் எப்படா இந்த உடம்பு இப்படி விளையாடுறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுதான் ரஹானே. பட் அந்த மேட்ச்ல வந்து ரஹானே அடிச்ச நாக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். அடிக்கிற 6 செமையா இருக்கும். அதனாலே ரஹானே அடிச்ச அந்த 79 வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா வந்து நான் 6th வச்சிருக்கேன். நம்பர் 5th எது வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா MS டோனி 85 ஜிம்பாப்வேயோட அடிச்சது தான் நான் வச்சிருக்கேன். இந்த மேட்ச் ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்சோட ஒரிஜினல் ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா பிரெண்டன் டெய்லர் தான். பிரெண்டன் டெய்லரோட லாஸ்ட் மேட்ச் தான். பிரெண்டன் டெய்லர் வந்து ஒன் ஆஃப் த லெஜெண்ட் தான் சவுத் ஆப்பிரிக்கன்ற பாருங்க, இது ஜிம்பாப்வேல அந்த மேட்ச்ல பிரெண்டன் டெய்லர் அடிச்சதுதான் செமையா இருக்கும். சொல்ல போறோம்னா 138 அடிப்பாரு. கருணையே பார்க்க மாட்டாரு. உட்கார்ந்து தர்ம அட்டி. இந்தியன் பவுலர்ஸ்னா அவ்வளோ மாசா போட்டுட்டு இருப்பாங்க பெரிய டீம்ல. சின்ன டீம்கிட்ட எல்லாம் போய் அடி வாங்கிட்டு இருப்பானுங்க உட்காந்துட்டு. ஜிம்பாப்வே பொழந்து எடுத்துருவாங்க. இந்த மேட்ச் கிட்டத்தட்ட வந்து ஜிம்பாப்வே ஜெயிச்சிருப்பாங்க. ரெய்னாவோட கேட்சை விட்டதுதான் எல்லாமே இருக்கு. ரெய்னாவும் டோனி நின்றுவாங்க. பட் டோனி எல்லாம் சூப்பரா நின்று லேண்டு ஏதோ அந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்துருவாரு. பயங்கரமா நிற்பாரு அவரு. அதுவும் இல்லாம கடைசியா வந்து டோனி அண்ட் ரெய்னா காம்பினேஷன் வந்து இன்டர்நேஷனல் இந்த மேட்ச் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. வேற எந்த மேட்சும் ரெய்னா டோனி வந்து இன்டர்நேஷனல் இவ்வளோ சேர்ந்து பெரிய நாக்கு அடிச்சலாம் நான் பார்க்கல. இதுதான் நான் வந்து வேர்ல்ட் கப்ல பார்த்தது. ஸோ அதனால இதை வந்து நான் 5th வச்சிருக்கேன். டோனி அடிச்ச 85 நான் 5th வச்சிருக்கேன். நம்பர் 4th எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோஹித் சர்மா அடிச்ச 137 வெர்சஸ் பங்களாதேஷ் இது வச்சிருக்கேன். இது வந்து ஒரு சரியான நாக்கு. எனக்கு இந்த நாக்கு ரொம்ப பிடிக்கும். ரோஹித் சர்மா விளையாடுறத பார்க்கவே நல்லா இருக்கும். அதாவது ரோஹித் சர்மாவுக்கு ஒரு வியாதி இருக்கு. ஒரு டைம்ல இப்ப வந்து எப்படின்னா ரோஹித் சர்மா வந்து எப்பவுமே விளையாண்டுகிட்டே இருப்பான். ஆனா ஒரு டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 2015 மேல எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோஹித் சர்மாவை எப்படா டீம் விட்டு வெளியே போடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா ரோஹித் சர்மா எல்லா மேட்சும் அவுட் ஆகிட்டே இருப்பான் சீக்கிரம். அவனை எப்படா வெளியே எடுக்கலாம் அப்படிங்கும் போது ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடிடுவான். திடீர்னு 200 போட்டு முடிச்சிருவான். எப்ப இவனை எடுக்க முடியாதுப்பா, இவனை உள்ளே வச்சிருங்க அப்படின்ற மாதிரி இருப்பான். அதே மாதிரி தான் ரோஹித் சர்மா எப்பவுமே. கரெக்டா செமிஃபைனல் வந்துச்சு, பங்களாதேஷ் பொழந்து எடுத்துட்டான், அந்த அடிஸ்டான்ல முடிஞ்சிச்சு. மேன் ஆஃப் த மேட்ச் அவனுக்கு எல்லாமே அவனுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் ரோஹித் சர்மா ஒரு டைம்ல இருந்தா. பட் இந்த செஞ்சுரி வந்து எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஏன்னா மெயினான ரீசன் வந்து இந்த பங்களாதேஷ் வந்து எப்பவுமே ரொம்ப துள்ளுவானுங்க. ஏதோ ஒரு விக்கெட் எடுத்தோன்னா மேட்சே முடிச்ச மாதிரி. விராட் கோலி வந்து அவுட் ஆனவன இந்த ரூபல் ஹுசைன் கூதிமவன் ஒருத்தன் இருப்பான், ரூபல் ஹுசைன். அந்த ஓகே அவன் இருக்கான்ல, அந்த அவனை பத்தி பேசும்போது வாயில அப்படி வருதுல எனக்கு. அவன் விராட் கோலியோட விக்கெட் எடுத்தவன பெரிய இவன் மாதிரி சீன் போடுவான். விராட் கோலிக்கும் ரூபல் ஹுசைனுக்கும் சுத்தமா ஆகாது, எல்லாருக்குமே தெரியும். சும்மாவே 2 பேரும் சண்டை போட்டு தான் இருப்பானுங்க, சின்ன பசங்க மாதிரி. இருந்தாலும் ஏதோ அவன் வந்து மேட்சே ஜெயிச்ச மாதிரி பூன்னா. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா கருணையே பார்க்காம அட்டிப்பான். எல்லா பவுலரையும் பொழந்து எடுப்பான், அழுதுகிட்டு இருப்பான் உட்காந்து. ஈன்னு சாவுடா கூதிமா சாவு. ஓகே, பங்களாதேஷை பொழந்தெடுக்கிற சந்தோஷம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அது மட்டும் இல்லை, இந்த மேட்ச்ல ரெய்னாவோட சப்போர்ட்டும் இருக்கு. மற்றபடி எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, ரெய்னாவோட சப்போர்ட்டும் இருக்கும். ஸோ அதனால ரோஹித் சர்மா வந்து பெரிய ஒரு நாக்கு அடிக்க முடிஞ்சிச்சு. 137 ரன்ஸ் அடிச்சது எனக்கு பிடிச்சிருந்து. ஸோ இது வந்து 4th வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நம்பர் 3 எது வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுரேஷ் ரெய்னா ஜிம்பாப்வேயோட அடிச்ச 110 ரன் வச்சிருக்கேன். இந்த மேட்ச்ல நான் அப்பவே சொன்ன மாதிரி தான். ஹீரோ யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரை பிரெண்டன் டெய்லர் அடிச்ச அந்த நாக்கு தான் எனக்கு பிடிச்சிருந்து. பட் காப்பாத்தினது யாருன்னா MS டோனியும் சுரேஷ் ரெய்னாவும் தான். சுரேஷ் ரெய்னா கடைசியா வேர்ல்ட் கப் விளையாண்ட வேர்ல்ட் கப்பும் இதுதான். 2019 சுரேஷ் ரெய்னா விளையாடுவாருன்னு நினைச்சோம், பட் வரல.
யுவராஜும் விளையாடுவார்னு நினைச்சோம், வரல. நல்ல விஷயம் தான் அவங்க 2 பேர் விளையாடாது. பிகாஸ் பிசிக்கலி அவங்க வந்து ரொம்ப வீக்காக தான் இருந்தாங்க. அவங்களோட நிறைய நல்ல பிளேயர்லாம் இருந்ததுனால வரல. நிறைய பேர் குறைலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த மேட்ச்ல ரெய்னா இல்லாட்டி தோத்துருப்போம் இந்தியா ஜிம்பாப்வேயோட. மற்ற எல்லா மேட்சும் கிளீனாக விளையாண்டுக்கிட்டே வந்தோம். இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு, இதுதான் வந்து செமிஃபைனல் போறதுக்கு, செமிஃபைனல்ன்ற பாருங்க, பங்களாதேஷ் குவார்டர் ஃபைனல்ஸ் செமிஃபைனல்ன்ட்டு, அதுல பங்களாதேஷ் குவார்டர் ஃபைனல்ஸ் போறதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் இது. இந்த மேட்ச்ல கிட்டத்தட்ட கொஞ்சம் இந்தியா தோக்குற மாதிரி தான் இருக்கும். எல்லாருமே அவுட் ஆகிட்டே வருவாங்க. கடைசி ரெய்னா வந்து செமையா நிழல் ஆடுவான். ரெய்னாவும் டோனி நின்று ஆடுவாங்க. எனக்கு இந்த ரெய்னா அடிச்ச இந்த செஞ்சுரி ரொம்ப பிடிச்சதுனால நான் வந்து இதை நம்பர் 3ல வச்சிருக்கேன். நம்பர் 2ல எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷிகர் தவான் அடிச்ச 137 வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா தான் நான் வச்சிருக்கேன். எம்எஸ்சியில் நடந்துச்சு, மேட்சன் ஸ்கொயர் கார்டன் இல்லடா, மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட், மெல்போர்ன்ல நடந்துச்சு. மேட்சன் ஸ்கொயர் கார்டன், கானர் மெக்ரெகர் எல்லாமே வருது, UFC. ஓகே, இதுல இந்த நாக் தான் தவான் அடிச்சு அந்த 137 தான் நான் வச்சிருக்கேன். எதுக்கு இந்த நாக்கை இதுல வச்சிருக்கேன்னா, எவன் அந்த டைம் சவுத் ஆப்பிரிக்காவோட பெரிய ஷாட் அடிக்கிறானோ அவன் தான் புளுத்தி. அந்த 2015 இயர்ல உள்ள சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி எந்த டீமும் வராது. நீ எந்த டீம் வேணாலும் எடுங்க, கலிஸோட அந்த டீம் எடுங்க, கிரைன் ஸ்மித்தோட டீம் எடுங்க, இல்ல ஓல்டு பிளேயர்ஸ் இருக்கிற டீம், பொலாக், லான்ஸ் க்ளோசனர் எல்லாமே எடுங்க. பட் 2015 சவுத் ஆப்பிரிக்காவை அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஞாபகம் இருக்குல்ல அந்த 2015 இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா அந்த ODI சீரீஸ்லாம், பொழந்தெடுப்பானுங்களை வாங்கரைகளை வச்சு. டிகாக் செஞ்சுரி போடுவான், ஏபிடியூல செஞ்சுரி போடுவான், ஃபேஃப் டு பிளஸி செஞ்சுரி போடுவான். ஏன்னா பிரைம் சவுத் ஆப்பிரிக்கன் டீமே 2015 தான். அந்த டீமோட அடிக்கிறது கஷ்டம். ஆனா தவான் கருணையே கிடையாது. தவானும் அந்த மேட்ச்ல ரஹானையும் சூப்பரா விளையாடுவான், ஏற்கனவே ஆட் பண்ண மாதிரி. பட் தவான் அடிச்ச நாக் சீனா இருக்கும். 137 ரன், கருணையே கிடையாது. ஸ்டெயின், வெயின் பார்னல், பிலாண்டர் அந்த மேட்ச்ல இருப்பானு தெரியல, மோர்னே மார்க்கல், இம்ரான் ஹைரி எல்லாரையும் பொழந்து எடுத்துருவான் தவான்லாம். தவான் அடிச்சுட்டு செஞ்சுரி போடுறலாம் சீனா இருக்கும். ICCன்னு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, தவானை அடிச்சுக்கிடவே முடியாது. மற்ற எந்த மேட்ச்ல எப்படி வேணாலும் தவான் ஆடட்டும். எப்ப தேவையோ, எப்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச் இருக்கோ, ப்ரெஷரே இல்லாம தவானால் ஆட முடியும். பிரைம் டீமா அந்த டீமை பார்த்து பயப்படுறாங்களா, தவான் நின்று ஆடுவான். அதனாலேயே நான் இதை வந்து நம்பர் 2ல வச்சிருக்கேன். தவான் அடிச்ச 137 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அது பிரைம் சவுத் ஆப்பிரிக்கன் டீம். அந்த வேர்ல்ட் கப்லேயே ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் யாருன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான். 2015 வேர்ல்ட் கப்லோட சவுத் ஆப்பிரிக்கன் டீம் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம். ஸோ அதனால நான் தவான் அடிச்சது செகண்ட்ல வச்சிருக்கேன். நம்பர் 1ல நான் யாரை வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எல்லா பவுலர்ஸையும் வச்சுட்டேன். நான் என்னால ஸ்பெசிஃபிக்கா ஒரு பவுலர்ஸை வந்து பிக் பண்ண முடியல, இந்த பவுலர் அடிச்சு இந்த பவுலர் எடுத்ததுன்னு. ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் அந்த பவுலர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முகமது ஷமி, உமேஷ் யாதவ், மோஹித் சர்மா, ரவிச்சந்திரன் அஸ்வின், ஜடேஜா, இவங்க 5 பேரையும் நான் வச்சிட்டேன். இந்த 5 பேர் சூப்பரா பட்டாங்க. ஃபர்ஸ்ட் செமிஃபைனலை தவிர மற்ற எல்லா மேட்ச்லயும் எல்லா டீமையும் ஆல் அவுட் ஆக்கிட்டானுங்க. ஒயிட் டாஸ் பண்ணிட்டானுங்க பவுலிங்ல. அப்ப பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இதனாலதான் என்னால ஸ்பெசிபிக்கா ஒவ்வொருத்தரையும் ரேங்க் பண்ண முடியல. எல்லா மேட்ச்லயும் ஆவரேஜா ஒவ்வொரு ஆள் வந்து 2 விக்கெட் 3 விக்கெட் 2 விக்கெட் 3 விக்கெட் அப்படின்னு எடுக்கிறதுனால ஸ்பெசிபிக்கா எடுக்க முடியல. அதனால நான் மொத்தமா பவுலரை ஃபர்ஸ்ட் வச்சுட்டேன். இந்த வேர்ல்ட் கப்ல பவுலர்ஸ் தான் வின்னர். சொல்ல போனா விராட் கோலி வின்னர் கிடையாது, யாருமே வின்னர் கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் இது இன்னொன்னு சொல்லிடுறேன், வேர்ல்ட் கப்லேயே டிஸ்ட்ராக்டடான விராட் கோலி நான் அந்த வேர்ல்ட் கப்ல தான் நான் பார்த்தேன். நிறைய பேர் வந்து விராட் கோலினா ஒரு இன்டர்வியூலாம் சொல்லுவான், நிறைய என்ன சொல்லுவான்னா, மதன் கௌரி கூட ஒரு வீடியோல சொல்லுவாரு, நம்ம ஊர்ல வந்து பொண்ணுங்களை குறை சொல்றது வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அனுஷ்கா சர்மா ஸ்டேடியம்ல இருந்தனால விராட் கோலி வந்து ஒழுங்கா விளையாடல அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் இருந்துச்சு, கரெக்டா? பட் எனக்கு பர்சனலா அது உண்மைதான் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு உண்மையிலேயே வந்து பார்க்க விராட் கோலி வந்து அந்த வேர்ல்ட் கப்ல கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆன மாதிரி தான் இருந்தது. என்னதான் விராட் கோலி வந்து இன்டர்வியூல சொன்னாலும் விராட் கோலி சொல்றது உண்மையா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? பிகாஸ் தட்ஸ் ஹிஸ் ஒய்ஃப், ரைட்? அவன் சப்போர்ட் பண்ணலாம், ஓப்பனா சொல்ல முடியாது. பட் விராட் கோலிலாம் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆன மாதிரி தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி விராட் கோலி சீன்லாம் போடுவான், செஞ்சுரி அடிச்சு இப்படி கிஸ்லாம் கொடுப்பான், அதெல்லாம் ஓகே தான். பட் என்ன பொறுத்தவரை நான் சொன்னல, அந்த செஞ்சுரி போட்டது கூட விராட் கோலிக்கு செஞ்சுரி போடுறது புதுசான. பட் அந்த செஞ்சுரி போடுறதே வந்து விராட் கோலி ரொம்ப டல்லா தான் போட்டான். அது விராட் கோலியோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அதெல்லாம் ரொம்ப கம்மி. அதனால என்ன பொறுத்தவரை அந்த வேர்ல்ட் கப்ல விராட் கோலி டிஸ்ட்ராக்டடா தான் இருந்தான். விராட் கோலி மட்டும் அந்த செமிஃபைனல்ல அந்த ஆஸ்திரேலியா மேட்சோட நின்று இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நின்று இருந்தா வின்னு சொதப்புவான் விராட் கோலி. அதனாலதான் எல்லாரும் அனுஷ்கா சர்மா குறை சொல்லிட்டு தான். அனுஷ்கா சர்மா இருக்கிறதுனாலதான் விராட் கோலி வந்து விடுதீங்க. பட் டு பி ஹானஸ்ட் அதான் ட்ரூ. விராட் கோலி சொன்னாலும் சரி, மதன் கௌரி சொன்னாலும் சரி, அந்த டைம்ல விராட் கோலி டிஸ்ட்ராக்டடா தான் இருந்தா. நான் பேக்கே எடுக்க மாட்டேன் இதுல இருந்து. ஓகே, இதை முடிச்சிட்டேன். இதை சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். பவுலர்ஸ்க்கு வரேன்.
உண்மையிலேயே அந்த வேர்ல்ட் கப்போட ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா பவுலர். செமிஃபைனலை பத்தி மட்டும் என்கிட்ட கேட்டுறாதீங்க, நொறுக்கிட்டானுங்க செமிஃபைனல்லாம் ஸ்டீவ் ஸ்மித் எல்லாரும் சேர்ந்து. அதாவது இப்ப லாக்டவுன் கிட்ஸ் பாக்குறவனுங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உண்மையிலே சோக் ஆகிறது எப்படின்னா அப்படிதான் சோக் ஆகணும். இந்த செமிஃபைனல்ல போய் சோக் ஆவானுங்க தெரியுமா இந்தியா, அப்படிதான் சோக் ஆகணும். அதாவது எல்லா மேட்ச்லயும் எல்லா டீமையும் ஆல் அவுட் பண்ணவனுங்க, செமிஃபைனல்லவே பதறானுங்க அப்படி ஆஸ்திரேலியாவை பார்த்தோன்னே. அதுவும் அவ்வளோ ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் இருக்கானுங்க அங்க அன்னைக்குன்னு பார்த்து. ஸோ என்னை பொறுத்தவரை அந்த உண்மையிலே டோர்னமெண்ட்டோட வின்னர்ஸ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா பவுலர்ஸும் சொல்லணும். அந்த டைம் ஆஸ்திரேலியாவில் போய் உமேஷ் யாதவ் ஏத்துவான் பவுன்சரை. ஆஸ்திரேலியால எவன் அப்படி ஏத்துவான் உட்காந்து? உமேஷ் யாதவ் ஏத்துவான், இந்தியன் பவுலர். இப்ப உமேஷ் யாதவ் ரன் மிஷினு, இப்படி பறந்துரும் அப்படி பறந்துரும், இவனுங்க போட்டுருவானுங்க அப்படிமானுங்க. ஸோ இப்பெல்லாம் உட்காந்துட்டு இந்த சிஎஸ்கே டீம் பார்த்துட்டு உட்காந்துட்டு தீபக் சகர் பயங்கரமா போடுறது, நட்ராஜன் பயங்கரமா போடுறதுலாம் எல்லாரும் நல்லா தான் போடுறாங்க, நான் போடலாம்னு சொல்லல. அந்த டைம்ல உட்காந்துட்டு அந்த பையெல்லாம் பாருங்க, புவனேஸ்வர்லாம் எப்படி ஸ்விங் பண்ண. புவனேஸ்வர் குமார் வந்தாலே ஃபின்ச் பேண்டுருவான், ஆரன் ஃபின்ச்லாம் பேண்டுருவான். புவனேஸ்வர் குமார் பாலை கையில கொடுத்துட்டா அப்படின்னு தான் முழிப்பான். டேவிட் வார்னரே தயவு செய்து நீ ஸ்ட்ரைக் ஆடா பவுலிங் போடுறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் உமேஷ் யாதவும். இப்ப ஷமி பயங்கரமா இருக்கும். அந்த டைம்ல உமேஷ் யாதவ்லாம் ஏத்துவான், பவுன்சர்லாம் பயப்படுவானுங்க. ஏறும். வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் எல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பார்க்காதவனுங்க பேசாம இருங்க சொல்றேன். ஸோ அது மட்டும் இல்லை, மோஹித் சர்மா எல்லாருக்குமே தெரியும் எப்போ ஸ்லோ பால் போட்டு விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். மற்றபடி ரவிச்சந்திரன் அஸ்வினா இருக்கட்டும், ஜடேஜா இருக்கட்டும், அவங்களோட ஸ்பின் பவுலிங் பயங்கரமா இருக்கும். ஸோ பவுலர்ஸ் தான் உண்மையான வின்னர்ஸ். ஸோ என்ன பொறுத்தவரை இவங்களை ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன். உங்களுக்கு நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு யாருடைய ஃபேவரட் நாக் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இவங்க செஞ்சுரி எனக்கு பிடிச்சிருக்கு, இல்லை இவங்க பவுலிங் ஃபிகர் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த 2015 வேர்ல்ட் கப்ல உள்ளதை மட்டும் கமெண்ட்ல போடுங்க. ஓகே, ஸோ வீடியோ பார்த்தவங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. Okay guys, see you in the video and remember it, always be on top. Cheers.